ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்பொழுது நான் சக்திசாலியாக ஆவதற்காக என்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் ஞான ரத்தினங்களினால் புத்தியை நிறைத்து தானம் செய்கின்ற ஆத்மா. நான் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பாதை கூறுகின்றேனோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடம் படிக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை படித்த பாவனராகவும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். நான் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவில் உள்ளம் முற்றிலும் உருகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அதிக முட்களை மலராக ஆக்கி உண்மையான நறுமணமுள்ள மலராக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முட்கள் நிறைந்த உலகிலிருந்து விடுபட்டு கரைக்கு வந்துவிட்ட ஆத்மா. நான் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் பரலோக்கிய தந்தையிடமிருந்து அழிவற்ற ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் பாப்தாதா மீது முழுமையான அன்பு வைத்திருப்பதால் மிகுந்த குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் முயற்சியின் மூலம் உலகிற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் எனக்காக மீண்டும் அதே சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவினால் துருவை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது சுயதர்சன சக்கரதாரியாக கலங்கரை விளக்காக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானக்கடலாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அனைவரையும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக்குகின்ற ஆத்மா.
நான் இப்பொழுது கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. முதலில் நான் என்னை மாற்றிக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது பழைய உலகை மறந்து விடுகின்ற ஆத்மா. நான் எனது புத்தியை சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில் ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தந்தையிடமே சென்று விடுகின்ற ஆத்மா. நான் இரவு பகல் அதிக வருமானம் செய்கின்ற ஆத்மா. நான் தூக்கத்தை வெல்லக்கூடிய ஆத்மா. நான் மகாரதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையை நினைவு செய்வதால் அவர் மூலம் பாதுகாப்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் யோகபலத்தின் மூலம் மற்றவர்களை அமைதியாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் மகாவீர் விசேஷ ஆத்மா. நான் விதை ரூப சக்திசாலி ஸ்திதியில் ஏக்கரஸ் நிலையில் நிலைத்து விடுகின்ற ஆத்மா. நான் பிறரது தவறை எனது தவறு என புரிந்து குழுவை உறுதியானதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் அனைவர் மீதும் ஆன்மீக பார்வை மற்றும் நன்மைக்கான பாவனை வைக்கின்ற ஆத்மா. நான் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது வெற்றியை வரவேற்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது கரைத்துக் கொள்ளும் சக்தியை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் விசேஷ அனுபவங்களை கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது நாலாபுறங்களிலும் பரிஸ்தா ரூபத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கின்ற ஆத்மா. நான் தந்தை சுதந்திரமாக இருப்பது போன்று தந்தைக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவை அதிகப்படுத்துகின்ற ஆத்மா. நான் அனைத்து வலைகளிலிருந்தும் விடுபட்டு பறக்கும் பறவையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சாக்காரத்தில் இருந்தாலும் அவ்யக்த பரிஸ்தா ரூபத்தின் சாட்சாத்காரம் செய்திக்கக்கூடிய வெள்ளை உடை அணிந்த மற்றும் வெற்றி ஒளிவுடைய ஆத்மா. நான் சர்வ சக்திகளுக்கும் அதிகாரியாக ஆவதற்காக கட்டளைப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு
ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் நான் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.